ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்மளோட பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா நம்ம பாஸ்தா ஒட்டாமல் வரும். நல்லா அது கொதிக்கட்டு. இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட நல்லா வெந்து வரட்டு. கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பாஸ்தா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர், அப்படி இல்லாட்டி நெய் இதனால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மைதா வேணும்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கட்டியில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பால் ஊற்றி பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பால் ஊற்றி கிண்டுறோமோ அவ்வளோ க்ரீமியாக வரும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் க்ரீமாக எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சில்லி பவுடர், ஆரிகனோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட பாஸ்தாவே அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி அண்ட் டேஸ்டான பாஸ்தா ரெடி.